இந்த அரசுடைய கொள்கை முடிவுகளா அறிவிச்சிருக்கிறீங்க. இதை நாங்க வரவேற்கிறோம். தாவேக்கு வந்து திமுகவுடைய சில திட்டங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த வேலை நாங்க தான் முதல் முறையா பண்ணணும்னு ஏன் வந்து அப்படி பெருமைப்பட்டுக்கணும்? இல்ல அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய பதிவுகளை பற்றி பேசுறாங்க. ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் மேல அந்த மாதிரி இருந்தா அவர் குறை சொல்றது ஏற்புடையது. நீங்க வந்து சோசியல் மீடியால எதையோ பார்த்துட்டு வந்து சோசியல் மீடியா யாராவது அரசாங்கம் உட்காந்து அங்க கண்காணிச்சுட்டு பிரஸ்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 175 வழக்குகள் போக்சோன்னு. நீங்க சொல்லுங்க, ஒரு மாசத்துல 583ங்கிறது பெருசா, 35-36 நாள்ல 175ங்கிறது பெருசா? அப்ப பூரா திமுக சொன்னதெல்லாம் என்னன்னாக்கா, நாங்க வந்து அதிமுக ஆட்சியில வந்து அவங்க வந்து வழக்கே பதிவு செய்யல, மூடி மறைச்சிட்டாங்க, நாங்க வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ இது வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டு இருப்பது. அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இல்ல இங்க ஆளுநரும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் ரீல்ஸுக்கு தான் டெய்லி வந்து சட்டமன்றத்துல கண்டனம் கொடுத்துட்டு போறாங்களே தவிர ஆக்கப்பூர்வமான எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில வந்ததுல இருந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சில வார்த்தைகள் தான். இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், சோஃபா, இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர, அதே மாதிரி எங்க நெஞ்சில குத்திட்டு போயிட்டாங்க, எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது, இதெல்லாம் இதை தவிர வேற எங்கேயாவது ஏதாவது ஆக்கப்பூர்வமா அவங்க பேசி இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க? நான் பார்க்கல. பனையூர்லயே பவர் இல்ல, ஏதோ ஒரு சினிமா டைலாக் மாதிரி. பனையூர்லயே பவர் இல்லைன்னா என்ன, பனையூர்ல பவர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஊருக்கே கரண்ட் கட் ஆகும் போது பனையூர்ல மட்டும் கரண்ட் கட்டானா என்ன? மக்கள் படுற கஷ்டத்தை ஆட்சியாளர்களும் படட்டும். அப்பதான் மக்களுடைய கஷ்டம் ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். கரண்ட் கட்டுக்காக ஒரு ஆட்சியை இழந்த அரசாங்கம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? திமுகவுடைய அரசாங்கம். பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் கூட ஏர்போர்ட்ல வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டி எடுக்கிறார். அவரு கூட அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, நான் இருந்த 2 வருஷத்துல நான் எப்படி பக்காவா பாத்துக்கிட்டேங்கிற அந்த லைனோட நிறுத்திக்கிறாரு. அதுக்கு மேல திமுகவுடைய 5 ஆண்டு கால நிதி மேலாண்மைக்கு போய் போகல. அப்புறம் மீதி 3 வருஷம் யாரு கணக்கு எடுத்துக்கிறது? அந்த இடத்துல அவர் வந்து போகவே விரும்பல. அப்ப அவருக்கு இந்த கடந்த 5 ஆண்டுகளுடைய நிதி நிலைமையை வந்து பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் திமுக நாங்க சூப்பரா பண்ணணும்னு சொல்றதுக்கு உண்டான மனசே அவருக்கு வரல. அது ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் நிதியை பத்தி தெரிஞ்சவர், ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணவர், ஒரு ஏபிள் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். எதுக்குங்க அவரை மாத்தினாங்க? ஒரு ஆடியோ தான் லீக் ஆனிச்சு. என்ன ஆடியோ அது? நாங்க வந்து கலைஞர் காலத்துல இருந்து சம்பாதிச்சலாம், உதயநிதி வந்து ஈஸியா சம்பாதிச்சுட்டு போயிட்டோம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விசில் ப்ளோயரா இருந்தவரை, அவரை வந்து நீங்க வந்து நாங்க கொள்ளையடிக்கிறத வெளியே சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அவரை. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் ரவீனா. எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார், சூப்பரா இருக்கேன். என்ன சார், சட்டமன்றம் வந்து கூடி பரபரப்பா நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். நாங்க வந்து பிறந்த நாள் கொண்டாடத்துல ஓரமா தள்ளி வச்சுட்டு தமிழக மக்களுடைய நலனுக்காக மட்டுமே நாங்க செயல்படுவோம் அப்படின்றத செயல் அன்னைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பல்வேறு விஷயங்களை வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வைக்கிறாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயமா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் முதல்வன் திட்டத்தால 41 லட்சம் மாணவர்கள் பயனடைகிறாங்க. அந்த திட்டத்தை நீங்க ஏன் முடக்க பாக்குறீங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன சார்? இல்ல, அவங்க பேர் தான் மாத்தி இருக்காங்க. அது ஏற்கனவே ஒரு கிளாரிபிகேஷனே கொடுத்திருக்காங்க. நாம் முதல்வன்கும் போது அது நிறைய மக்கள்கிட்ட கேட்கும்போது அது பெரிய அளவுக்கு அது முதல்வரா என்ன ஏது ஒன்றும் புரியல. இது வந்து ஆக்சுவலி ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரை மாற்றிருக்காங்கிறதான் அரசாங்க சைட்ல இருந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம். அதனால வந்து அது திட்டம் எதுவும் அவங்க வந்து நிறுத்தல, பேரை மாற்றிருக்காங்க. கடந்த பல ஆட்சிகளில் எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் அதிமுக திட்டங்களை திமுக பேர் மாற்றுவாங்க, திமுக திட்டங்களை அதிமுக பேர் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து தமிழ்நாடு டிஎன் ஸ்கில்ஸுங்கிறது வந்து பர்மனண்டா இனிமேல் இருக்கிற மாதிரி அவங்க பேர் வந்து வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அந்த திட்டத்தை வந்து எதுவுமே அவங்க நிறுத்தலை. இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனோம்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து திருப்பி திருப்பி அவங்க சொல்றது வந்து மக்களுக்கு வந்து ஏதுவா இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய திட்டம் எதுவா இருந்தாலும் எங்க ஆட்சியில் அது வந்து தொடர்றதுக்கு உண்டான அத்தனை முயற்சி நாங்கள் எடுப்போன்றாங்க. ஈவன் அம்மா உணவகம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 5 ஆண்டுகளா திமுக ஆட்சியில் எப்படி நலிவுற்று இருந்துச்சுன்னு பார்த்தோம். இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு அமைச்சரும் எந்த அமைச்சராக இருந்தாலும் அவங்க எங்க ஆய்வுக்கு போனாங்கனாலும் அந்த அம்மா உணவகத்தை போய் ஆய்வு செய்ய தவறுறதில்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா அதில் போய் சாப்பிட்றது பூரா ஏழைப்பாளைய மக்கள் தான் பெரிய அளவுக்கு போய் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு 3 வேளை நல்லபடியாக சாப்பிட முடியும் அப்படின்னாக்கா அது அம்மா உணவகத்தில் மட்டும்தான் முடியும். இப்போ நமக்கு தெரியும், இன்னைக்கு வந்து சென்னையிலேயோ இல்லை மற்ற
செகண்ட் டயர் சிட்டியில் போனால் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கே அந்த 30 ரூபா பத்தாது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த அம்மா உணவகம்ங்கிறது வந்து அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அவங்க கொண்டு வந்த திட்டம் வந்து பெரிய அளவுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டம்ங்கிறனால அதையும் தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ ஸ்டிக்கர் அடிக்கிறது பல பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐயா எடப்பாடியார் இருக்கும்போது அம்மா பெட்ரோல்னு கொண்டு வந்தார் அவர். ஆமா. ஆனா இப்ப அந்த அம்மா பெட்ரோல் இருக்கா? அதை ஸ்டிக்கர் அடிச்சு இவங்க பிங்க் பெட்ரோல்னு மாத்துனாங்க. அந்த மாதிரி இவங்க எதுவும் ஒன்றும் ஸ்டிக்கர்லாம் அடிக்கல, பேரை வந்து மாத்திருக்காங்க. நம்ம ஸ்டிக்கர் அடிக்கலனாலும் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காங்களே, தாவேக்கு வந்து திமுக உடைய சில திட்டங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அந்த வேலை நாங்க தான் முதல் முறையா பண்ணணும்னு ஏன் வந்து அப்படி பெருமைப்பட்டுக்கணும்? திமுக பண்ணா திமுக பண்ணதுன்னு சொல்லுங்க. நீங்க ஏன் வந்து உங்களுக்கு முத்திரை குத்துக்கிறீங்கன்றாரு. இல்ல அவர் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய பதிவுகளை பற்றி பேசுறார். ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகள் மேல அந்த மாதிரி இருந்தா அவர் குறை சொல்றது ஏற்புடையது. நீங்க வந்து சோசியல் மீடியால எதையோ பார்த்துட்டு வந்து சோசியல் மீடியா யாராவது அரசாங்கம் உட்காந்து அங்க கண்காணிச்சுட்டு இருக்க முடியுமா? இன்னைக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாவோ இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிரா எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியால ஆதரவா மட்டும் இல்ல, எதிர்கருத்துடையது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து அவங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி, அமைச்சர் பெருமக்களை டேமேஜ் பண்ற மாதிரி எல்லாம் வந்து எத்தனையோ தகவல்கள் வந்து பொதுவெளியில ஃபேக் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஃபேக் நியூஸ்னு அவரே சொல்றாரு. இன்னைக்கு சட்டசபையில பேசும்போது இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்ங்கிறாரு. ஃபேக் நியூஸ்னாவே என்ன அர்த்தம்? பொய் உண்மைக்கு செய்திகள், புறம்பான செய்திகள். உண்மைக்கு புறம்பான செய்திகள் நீங்களே சொல்லிட்டு அது மேல ஒரு நியாயத்தை கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? அத முதல்ல சட்டமன்றத்துக்கு கொண்டு வரதுல எந்த நியாயம் இருக்கு? அது நீங்க வந்து ஒரு ஒரு அதிகாரப்பூர்வமா சார் உங்களுடைய அதிகார அரசாணையில இந்த மாதிரி இருக்கு, இல்ல உங்களுடைய ஜிஓல இந்த மாதிரி இருக்கு, இல்ல உங்க டிஐபிஆர் செய்தி தொடர்பு துறையில இந்த மாதிரி நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. அப்ப இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்புகள். அதுலெல்லாம் நீங்க இந்த மாதிரி முதல் தடவை நாங்க தான் வந்து சொல்றோம்னு சொல்றீங்களே அப்படின்னு அவர் பட்டியல் போட்டு அந்த செய்தியினுடைய ரிலீஸ்னுடைய நம்பரு டேட் எல்லாம் சொல்லி அதிகாரப்பூர்வமா அந்த பிரிண்ட் அவுட் கொடுத்திருந்தா நம்மளே பாராட்டலாம். பரவாயில்ல, எதிர்க்கட்சி தலைவர் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர்டா வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காமிக்கிறார் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல யாரோ கோடிக்கணக்கான பேர் இருக்கான். அதுல ஃபேக் ஐடி வச்சிட்டு இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அவன் போடுற போஸ்டருக்கு மீமுக்கெல்லாம் வந்து நீங்க இங்க வந்து கிளாரிபிகேஷன் கேட்டு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னா அது எப்படி, எந்த அர்த்தத்துல எதிர்க்கட்சி தலைவர் இவ்வளவு இப்படி எல்லாம் வந்து பேசுறாருங்கிறது எனக்கு உள்ளபடி ஆச்சரியம் தான். ஓகே. ஆச்சரியத்தை தாண்டி வருத்தத்துக்குரிய நிறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, நீங்க வந்து அவர் வந்து சோசியல் மீடியால இருந்து பார்த்தாருன்றீங்க. அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இல்ல இங்க ஆளுநரும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் ரீல்ஸுக்கு தான் டெய்லி வந்து சட்டமன்றத்துல கண்டென்ட் குடுத்துட்டு போறாங்களே தவிர, ஆக்கப்பூர்வமான எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில வந்ததுல இருந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சில வார்த்தைகள் தான். ஜென்சி, இன்ஸ்டாகிராமு, ரீல்ஸ் ரீல்ஸு, கண்டென்ட், சோஃபா, இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர அதே மாதிரி எங்க நெஞ்சில குத்திட்டு போயிட்டாங்க, முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க, எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது. இதெல்லாம் இதை தவிர வேற எங்கேயாவது ஏதாவது ஆக்கப்பூர்வமா அவங்க பேசி இது வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க? நான் பார்க்கல. இன்னும் 5 வருஷத்துல ஆக்கப்பூர்வமா அவங்க ஏதாவது செஞ்சிருந்தா பேசியிருப்பாங்க மேபி. இன்னைக்கு கூட சொல்றாரு நாங்க எதிர்க்கட்சியா இல்லாம எதிர்க்கட்சியா செயல்படுவாங்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியலையே நீங்க. சோ நீங்க அதுல எல்லாம் வந்து நீங்க ரொம்ப தெளிவா ரொம்ப ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வந்து நீங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாலியல் சட்டம் ஒழுங்கை பத்தி எல்லாம் கூட பேசுறாங்க. இன்னைக்கு நானே பல இடத்துல பேசியிருக்கேன். இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கடந்த 5 ஆண்டுகால வந்து சீர்கெட்டு போயிருந்துச்சு, அதனுடைய நீட்சியை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ நீங்க நேத்து வந்து ஒரு புயல் அடிச்சு ஓஞ்சிருக்குது, இன்னைக்கு காலையில ஊர் பூரா சுத்தமாயிருமா? அப்ப நீங்க அதிமுக இருந்த 2வது 5 ஆண்டு காலத்துல 10,899 போக்சோ வழக்குகள் பதிவாயிருந்துச்சு. அதுக்கு அடுத்த வந்த திமுகவினுடைய அந்த 5 ஆண்டு காட்சியில 27,877 போக்சோ கேஸ்கள் பதிவாயிருக்கு. மொத்தம் 163% வந்து அதிகமாயிருக்கு. அதே மாதிரி திமுகவினுடைய சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டரா இருந்த திருமதி கீஜா ஜீவன் அவர்கள் என்ன சொல்றாரு, 6,999 போக்சோ வழக்குகள்ல அதுல சர்வைவலா இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு 104 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுத்தோன்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, சிம்பிள் கால்குலேஷன், நீங்க கால்குலேட்டர் எடுத்து போடுங்க. 7,000 வகுத்தல் 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 12 மாசம்னா எவ்வளவு? 583 போக்சோ வழக்குகள் ஒரு மாசத்துல. ஒவ்வொரு மாசத்துக்கும் சராசரியா 583 போக்சோ கேஸ் வந்து தமிழகத்துல பதிவாயிட்டு இருந்துச்சு. சராசரியா ஒரு நாளைக்கு 20. அப்ப இன்னைக்கு வந்து அவரே வந்து போன தடவை வந்து நியூஸ்ல பிரஸ்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த தாவேக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 175 வழக்குகள் போக்சோன்னு. நீங்க சொல்லுங்க, ஒரு மாசத்துல 583ங்கிறது பெருசா? 35 36 நாள்ல
175ங்கிறது பெருசா? எந்த நம்பர் பெருசா? அடிப்படை கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்பரை வித்தியாசப்படுத்தி பார்க்கறவங்களுக்கு இது தெரியாதா? அப்ப இன்னைக்கு போய் இதெல்லாம் நீங்க கேள்வியா வச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம இது எத்தனை வருஷமா, கடந்த 2 வருஷமா இதையெல்லாம் நம்ம கத்துன்னு கத்திட்டு இருந்தோமே. அப்ப பூரா திமுக சொன்னதெல்லாம் என்னன்னாக்கா, நாங்க வந்து அதிமுக ஆட்சியில வந்து அவங்க வந்து வழக்கே பதிவு செய்யல. ம். மூடி மறைச்சிட்டாங்க. நாங்க வந்து பதிவு செஞ்சுகிட்டு இருந்தோம். அப்ப நீங்க பதிவு செஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க வந்த வருஷத்துல இருந்தே தானே பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்ப இது வருஷத்துக்கு வருஷம் அதிகமாயிட்டு போகுதே. நான் வேணா உங்களுக்கு வருஷ கணக்கா உங்களுக்கு என்னென்ன டேட்டாங்கிறத வேணா நான் படிக்கிறேன். நீங்க இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு வருஷம் வருஷம் அதிகமாகிட்டு போகுது. இது என்சிஆர்பி ரிப்போர்ட்லயும் கேப்சர் ஆயிருக்கு. அப்ப இந்த அளவுக்கு நீங்க வச்சுட்டு உங்க ஆட்சி காலத்துல வந்து சட்ட ஒழுங்க பூரா சீரழிச்சிட்டு ஒரு முழு நேர டிஜிபி கூட போறதுக்கு இல்லாம அதுக்கும் டெல்லி அரசாங்கத்து கூட சண்டையை போட்டுக்கிட்டு பொறுப்பு டிஜிபி போட்டு அந்த பொறுப்பு டிஜிக்கு இன்னொரு பொறுப்பு டிஜியை போட்டு எந்த அளவுக்கு நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சு வச்சிருந்தீங்க. இன்னைக்கு வந்த உடனே ஒரு 35 நாட்டுல வீட்டுக்கு கிளீன் பண்ற மாதிரி பண்ணிட முடியுமா? அது கால நேரம் எடுக்கும்ல. நான் தான் சொல்றேன், நீங்க மாசத்துக்கு சராசரி 583 போக்சோ வழக்குகள் பதிவாயிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு 35 நாள்ல 175 வழக்குகள் குறைஞ்சிருக்கா, அதிகமாயிருக்கா? அப்ப இதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்காம இதெல்லாம் குறைஞ்சிருமா? அப்போ எதிர்க்கட்சி தலைவர் கொஞ்சம் பொறுப்போட பேசணும். இன்னைக்கு நான் கேட்கறது, இன்னைக்கு இந்த 35 நாட்கள்ல 175 போக்சோ அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சது இல்லையா? இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல 26,000 சில்லற போக்சோ வழக்குகள் ஏன் உங்க கண்ணுக்கு படல? ஒரே வருஷத்துல 7,000 கேஸ் நீங்க 104 கோடி நீங்க நஷ்ட ஈடு கொடுத்தீங்களே, உங்க அமைச்சர் அதை அறிவிப்பா செஞ்சு சட்டசபையிலேயே பேசினாங்களா? அப்பெல்லாம் ஏன் அந்த கண்ணு தெரியல? அப்ப அந்த 583 விட இன்னைக்கு 600ஆவோ 700ஆவோ 1000ஆ போயிருந்தா கூட நீங்க கேட்கறது ஒரு நியாயம். 583 எங்க இருக்கு, 175 எங்க இருக்கு? இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஒரு எதிர்கட்சி மாதிரி இல்லாம ஒரு எதிர்கட்சியா அவர் செயல்படுறாரோங்கிற மாதிரி தான் நமக்கு கண்டிப்பா. தெரியுது. இதுல வந்து கணக்கு சொல்றது என்னாலயும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த ஆட்சியில எவ்வளவு நடந்துச்சு, இந்த ஆட்சியில இவ்வளவு நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா பாதிக்கப்படுறது இங்க இல்ல, மக்களும், நம்மளே பொறுத்த வரைக்கும் குழந்தைகளும் ரவீனா, அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்மளே பொறுத்த வரைக்கும் ஜீரோவா இருக்கணும். ஆமா, கண்டிப்பா. இந்த இந்த போக்சோ வழக்குங்கிறது ஜீரோ ஆகணும் தமிழ்நாட்டுல. ம், அதான் ம். நம்மள மாதிரி ஆட்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர் அன்றைக்கு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. அன்னைக்கு உங்க ஆட்சி காலத்துல மாசத்துக்கு 583 வழக்குகள் பதிவாகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையே. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து நீங்க கேட்கறதுல பரவாயில்ல. அப்பெல்லாம் எதுவுமே கண்ணு தெரியாம இருந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த எண்ணிக்கை கண்ணுக்கு தெரியுதுங்கிறதா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. மாய உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. அது அவங்க தான் சொல்லணும். கண்டிப்பா வெளியில வருவாங்கன்னு நினைக்கிறேன். வராங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இன்னுமே வந்து அவங்களால வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட முடியல. ஏன்னா வந்து எதிரி கட்சியா அதெல்லாம் வந்து நான் மீன் பண்ண விரும்பல. பட் இப்பவுமே அவர் ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. ஏன்னா இவ்ளோ ஆக்கப்பூர்வமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாம இன்னும் பனையூர்ல கூட தாவேக்காவுக்கு வந்து பவர் இல்ல. ஏன்னா வந்து அங்கேயே பவர் கட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து இதெல்லாம் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா பேசக்கூடிய விமர்சனமா அப்படின்றதே பெரிய கேள்வியா தான் இருக்குது. இல்ல, நீங்க பவர் கட்ட பேசுங்க. அது ஆ. நியாயமானது. அதுல வந்து பனையூர்லயே பவர் இல்ல. ஏதோ ஒரு சினிமா டயலாக் மாதிரி இல்ல, லைக் பனையூர்லயே பவர் இல்லன்னா என்ன, பனையூர்ல பவர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ம். ஊருக்கே கரண்ட் கட் ஆகும்போது பனையூர்ல மட்டும் கரண்ட் கட் ஆனா என்ன தப்பா விதி இருக்க போகுது? விலக்கா என்ன? என்ன அது அவங்களுடைய ஆபீஸ்ங்கிறனால 24 மணி நேரம் 24/7 கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. மக்கள் படுற கஷ்டத்தை ஆட்சியாளர்களும் படட்டும். படட்டும். அப்பதான் மக்களுடைய கஷ்டம் ஆட்சியாளர்களுக்கும் தெரியணும். கண்டிப்பா. அப்போ இன்னைக்கு வந்து கரண்ட் கட்டுக்காக ஒரு ஆட்சியை இழந்த அரசாங்கம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? திமுகவினுடைய அரசாங்கம். ஓகே. கரண்ட் கட்டுனால ஆட்சி இழந்தாங்க அவங்க. அந்த அளவுக்கு திமுகவினுடைய ஆட்சியில கரண்ட் கட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க இந்த கரண்ட் கட்ட பேசுறதுல வந்து எனக்கு உடன்பாடு உண்டு. ம். ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து யாருக்கும் நீங்க இலவசமா கரண்ட் கொடுக்கல. அதே மாதிரி வந்து இன்னைக்கு இவங்க சொல்லக்கூடிய இது என்னன்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா ஏஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றாங்க. ஓகே. அதனால வந்து எங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. எங்களுக்கு போதுமான அளவுக்கு கரண்ட் இருக்குது. ம். ஆனா எங்களுக்குனால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல தேவையான இடத்துக்குங்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த அதிகாரிகள் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் புதிது. ம். அதிகாரிகள் யாராவது புதிதா? கிடையாது. இல்ல. அப்ப இந்த அதிகாரிகள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத அமைச்சர் கூர்ந்து கவனிக்கணும். ஓகே. அப்ப அன்னைக்கு இருந்த அதே வாரிய தலைவர் தான் இன்னைக்கு வச்சிட்டு இருக்கீங்க. அப்ப அன்னைக்கு வந்து போன ஆட்சியில நடந்த ஊழல்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சம்மதம் இல்லாம அந்த ஆட்சியில இந்த டிஎன்இபில ஊழல் நடந்திருக்குமா? அப்ப அன்னைக்கு அந்த டிஎன்பிஎல் காசியை மட்டும் நீங்க ரிமூவ் பண்ணிருக்கீங்க. வேற எந்த அதிகாரிகள் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க? இன்னைக்கு எத்தனையோ ஹார்ட் டிஸ்க் காணா போச்சுன்றீங்க. ஆமா. அப்ப அதெல்லாம் எப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப இதெல்லாம் நடக்குதுன்னா, யாரோ சில கருப்பாடுகள் உள்ள இருக்காங்கல்ல, அதுல 2 பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா இருக்கிறவன் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து தைரியமா ஹார்ட் டிஸ்க புடுங்கக்கூடிய பவர் அவனுக்கு தைரியம் கிடைச்சிருமா? ஒரு கான்ட்ராக்ட்ல வேலை செய்யற ஒரு ஊழியனுக்கு
அப்ப உள்ளார எவ்வளவு வந்து ஒரு மோசடியான அதிகாரிகள் உள்ளார இருக்காங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு கம்பளப்படுதா இல்லையா? பார்க்கலாம். இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் வந்து இன்னும் 2 நாள்ல வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு இருக்காரு. என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஆனா நீங்க இங்க அதிகாரிகளை மாற்றாம, கருப்பாடுகளை நீங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய கருப்பாடுகளை ஒழிக்காம, மாத்தாம பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நோக்கம் உன்னதமான நோக்கம். கண்டிப்பா. ஆனா அதை யார் மூலியமா அவங்க செயல்படுத்த முடியும்? அதிகாரிகள் மூலியமா தான் செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி டெயின்டட் அதிகார பூரா நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து நாங்க சீரமைக்க போறோம்னா அது உள்ளபடியே நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. எல்லா துறையிலும் அதிகாரிகளை மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில துறைகள்ல வந்து பல இடத்துல பல பத்திரிகையாளர்கள், பல சமூக நலவாதிகள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, பல இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஏற்கனவே வந்து முந்தைய அரசாங்கங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே இந்த அதிகாரிகள் தான். இவங்களுடைய அனுமதியும் இவங்களுடைய அறிவுரையும் இல்லாம கொள்ளையடிச்சிருக்க முடியாது. அப்ப அந்த அதிகாரிகள் எல்லாம் மாத்தாம முக்கியமான பதவிகள்ல ஏன் வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விய தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்காங்க. மேபி அரசாங்கம் அத அப்ப கண்டிப்பா கண்ணும் வந்து கருத்துமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உள்கட்டமைப்பு மாத்தியே ஆகணும் இல்லையா? கட்டாயமாங்க. ஏன்னா இது வந்து இன்னைக்கு சாதாரணமா இல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 10 லட்சம் பட்ஜெட்டட் பாரோயிங். நான் பட்ஜெட்டட் பாரோயிங்ல 3,18,000 கோடி ஆமா. சொல்றாங்க. அதுல 2,47,000 கோடி டிஎன்இபில இருந்து லாஸ். அப்ப அதுல ஏகப்பட்ட ஊழல்கள் நடந்திருக்குன்றாங்க. இது அறப்போர் இயக்கம் ஆரம்ப காலத்துல இருந்தே சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நிலக்கரி வாங்குறதுல இருந்தே பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அது இல்லாம இன்னைக்கு நமக்கு தமிழகத்துக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியில 80-85% நம்ம காசை கொடுத்து வெளியிருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். இத கடந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா நாங்களே உற்பத்தி பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு சில குவான்டிட்டியை உற்பத்தி பண்ணாங்க. இப்ப உற்பத்தி நீங்க அதிகமா பண்ணுனீங்கன்னா உங்களுடைய உற்பத்தி செலவு குறையணுமா அதிகமாகணுமா? இப்ப நீங்க 100 இட்லி விற்கிற இடத்துல 150 இட்லி சுடுற 100 இட்லி சுடுற இடத்துல 150 இட்லி சுடுறீங்க. உங்களுடைய உற்பத்தி செலவு இட்லி மேல குறையணுமா அதிகமாகணுமா? குறையணும். ஆனா இங்க நீங்க எலக்ட்ரிசிட்டி அதிகப்படுத்தி அதை விட பல மடங்கு வந்து உற்பத்தி செலவு அதிகமாயிருக்கு. அப்போ இது 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 வந்து A to Z இந்த டிஎன்இபில இது வந்து இன்னைக்கு கூட வந்து சிவசங்கர் நினைக்கிறேன் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுறாரு. இந்த டிரான்ஸ்போர்ட் டிவிஷன், இந்த இபி டிவிஷன்லாம் வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கன்றாரு. சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அது பூரா ஊழல் மிகுந்த டிபார்ட்மெண்டா ஆயிடுச்சுங்கிறது தான் இன்னைக்கு பிரச்சனை. அவங்க அன்னைக்கே என்ன சொன்னாங்க? அறப்போர் இயக்கம் 34, 35 டெண்டர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒரே ரேட்டை எப்படிங்க 34, 35 பேருக்கு ஒரே ரேட்டை எப்படிங்க கோட் பண்ண முடியும்? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்க. எப்படி வந்து நீங்க எதுக்காக டெண்டர் கால் ஃபார் பண்றோம்? என்ன எல்லாரும் ஒரே ரேட் கொடுப்பாங்கிறதுக்காக டெண்டர் கால் ஃபார் பண்றோம்? அதனுடைய அடிப்படையே என்ன? பல பேர் பல இடத்துல பல விதமா வந்து அவங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேறையா இருக்கும். எப்படியாவது ஒரு 10, 20 பேர் கோட் பண்ணாங்கன்னா அதுல எந்த விலை வந்து L1, L2, L3 லோயஸ்ட் ரேட் 1, 2, 3 அதெல்லாம் பார்த்து எங்க குவாலிட்டி அதே குவாலிட்டி யாரு கம்மியா கொடுக்குறாங்களோ அங்க வாங்கணும். டெண்டர் கோட் பண்ற அத்தனை பேருமே ஒரே ரேட் 34, 35 சப்ளையரும் ஒரே ரேட் எப்படிங்க கோட் பண்ண முடியும்? எல்லாரும் தூங்கும்போது ஒரே ரேட்டை கனவு கண்டாங்களா? அப்ப இது எவ்வளவு பெரிய சிண்டிகேட் இல்லையா? இதுல எல்லாம் இது வந்து எல்லாமே கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு தானே அர்த்தம் இது. அப்ப இது வந்து இன்னைக்கு சிபிஐக்கு போயிருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க சேவை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட்ங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா இத கொள்ளையடிக்கிற டிபார்ட்மெண்டா மாறிடுச்சு. ஊர் அடிச்சு ஒலையில போடுற டிபார்ட்மெண்டா மாறிடுச்சு. அப்ப இது சேவை வெல்ஃபேர்னு சொல்லி மக்கள் பேரை சொல்லி அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் கொள்ளையடிச்சு மக்களை சுரண்டி சாப்பிடக்கூடிய டிபார்ட்மெண்டா மாறினாலதான் இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு வெளியே 3,18,000 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அப்ப அதையும் ரெண்டையும் சேர்த்தா இன்னைக்கு 13,18,000 கோடி இன்னைக்கு வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு வந்தது. ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்கையும் சேர்த்து பார்க்கணும் நீங்க அப்படின்னு. அதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. எதையுமே வந்து அவங்க வெளியில கொண்டு வரல. ஏன்னா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, அந்த பேஸ்ல இருந்தே வந்து ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திமுக வந்து மாத்தி வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சார் பார்க்கணும். இது எல்லாத்தையும் சரி பண்ணி எப்படி இவங்க குடுத்திருக்க திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வந்து இப்பவே வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதுக்கு முக்கியமான ஒரு ரீசனே வந்து உங்களால இப்போதைக்கு நலத்திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாது. அதுக்கு நீங்க காலம் கேட்கறதுக்கும் காலதாமதம் படுத்துறதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையவே வெளியிட்டிருக்கீங்க. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுக்கிட்டே அது இருக்காங்க. அவரு பதவியேற்ற அன்னைக்கே சொல்லிட்டாரு. நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டார். அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லையே. எவ்வளவு கடன் இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ம். அப்ப ஆனா இன்னைக்கு வந்து எந்தெந்த இடத்துல எவ்வளவு கடன் இருக்குது, என்ன வந்து உங்களுடைய நாங்க வந்து இப்ப பிடிஆர் பழனிவேல்ராஜன் கூட ஏர்போர்ட்ல வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டி எடுக்கிறாங்க. அவரு கூட அந்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, நான் இருந்த 2 வருஷத்துல நான் எப்படி பக்காவா பாத்துக்கிட்டேங்கிற அந்த லைனோட நிறுத்திக்கிறாரு அவரு.
ஓகே. அதுக்கு மேல திமுகவினுடைய 5 ஆண்டு கால நிதி மேலாண்மைக்கு போகல அவர். நல்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஓகே. அதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அதை பார்த்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பிடிஆர் பழனிவேல்ராஜன் தப்பு இல்லை, யாரு வேணாலும் நல்ல சொன்னா எடுத்துக்கலாமே, தப்பு கிடையாது. ஆமா. ஆனா அவருடைய இன்டர்வியூ மொத்தமா அவுட் அண்ட் அவுட் பாத்தீங்கன்னா, அவர் பேசின அத்தனை விஷயங்களும் நான் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது அந்த 2 வருஷத்தை நான் எப்படி ஏபிளா மேனேஜ் பண்ணினேன் ம், ம். அப்படிங்கறதோட நிறுத்திடுறாரு. அப்புறம் மீதி 3 வருஷம் யார் கணக்கு எடுத்துக்கிறது? அந்த இடத்துல அவர் வந்து போகவே விரும்பல. ஓகே. சரி, அவரு திமுக முன்னாள் அமைச்சருங்கிறனால அவங்களே அவருடைய ஓப்பன் கட்சிக்கு ஸ்டேட்மென்ட்லாம் வந்து பண்ண கொடுத்திருக்காரே முடியாது. சார். அதனால அவர் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்துல ம். தான் நிதி அமைச்சரா இருக்கும்போது நான் என்னென்னலாம் மாற்றங்களை கொண்டு வந்தேன்னு ஒரு தன்னிலை விளக்கமா மட்டும் கொடுத்துட்டாரே ஒழிய, அது திமுக காரங்க சொல்ற மாதிரி திமுகவினுடைய நிதி மேலாண்மைக்கான அத்தாட்சியோ சர்டிபிகேட்டோ அவர் கொடுக்கல. திருப்பி வேணாலும் எல்லாருமே பார்க்கக்கூடிய நேயர்களும் போய் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய இன்டர்வியூ பார்க்கட்டும். அது அரசாங்கம் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் பார்க்கட்டும், தப்பு இல்லை. ஆனா அவரு அந்த தான் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த அந்த 2 வருஷத்தோட அதுக்கு மட்டும் அவரு அணைய போட்டு பேசிக்கிட்டார். லிமிட் அப்ப அவருக்கு ம். இந்த கடந்த 5 ஆண்டுகளினுடைய நிதி நிலைமையை வந்து பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் திமுகல நாங்க சூப்பரா பண்ணணும்னு சொல்றதுக்கு உண்டான மனசே அவருக்கு வரல அது. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, அவர் நிதியை பத்தி தெரிஞ்சவர், ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணவர், ஒரு ஏபிள் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். எதுக்குங்க அவரை மாத்துனாங்க? ஒரு ஆடியோ தான் லீக் ஆனுச்சு சார். என்ன ஆடியோ அது? நாங்க வந்து கலைஞர் காலத்துல இருந்து சம்பாரிச்செல்லாம் உதயநிதி வந்து ஈஸியா சம்பாரிச்சுட்டு போயிட்டாரு. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு விசில் ப்ளோயரா இருந்தவரை, ம், ம். அவரை வந்து நீங்க வந்து ஏய் நாங்க கொள்ளையடிக்கிறத வெளியே சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அவரை. ஆமா. இன்னைக்கு அவரை நீங்க 5 வருஷமா பினான்ஸ் மினிஸ்டரா வச்சிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிலைமை மோசமா போயிருக்காது. அப்போ உங்களுக்கு உங்க ஆட்சியிலேயே ஒரு நல்ல ஏபிள் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்து கூட உங்களுடைய திட்டங்களுக்கு ஒத்து வராதனால அவர் உங்களை பத்தி வெளியே பேசிட்டாருங்கிறதுனால அவரை மாத்தி அடிச்சுட்டு உங்களுக்கு யாரு வந்து எல்லா விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களோ, அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவரை கொண்டாந்து நீங்க உட்கார வச்சுக்கிட்டு, நான் அதனாலதான் பாருங்க அவருடைய இன்டர்வியூ பாருங்க, அந்த 2 வருஷத்தோட நிறுத்திக்கிட்டாரு. ஓகே. தான் இருந்த காலகட்டம் மட்டும் நம்ம எப்படி பண்ணணுங்கிறது. ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 18 மாசம் கழிச்சுதான் 1000 ரூபாய் ஸ்கீமே கொடுக்குறாங்க. ஆமா. வந்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் திமுக மகளிர் உரிமை தொகை கொடுத்திருந்தாங்கன்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பெட்ரோல் விலை டீசல் விலைக்கு கேட்கும் போது கூட அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க எப்ப கொடுப்போம்னு உங்ககிட்ட தேதி சொல்லியிருக்கோமான்னு கேட்டார். நாங்க வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்கீங்களா என்ன சார் பிரஸ் மீட்ல கேட்கும்போது கூட என்னைக்கு சொல்லுவோம் டேட் கொடுத்திருக்கோமான்னு கேட்டார் பிடிஆர். ஏன்னா அவருக்கு தெரியும் நிதி நிலைமை மோசமா இருக்குது. ஏன்னா வெள்ளை அறிக்கை அவரும் விட்டார். அவர் என்ன கேட்கிறாரு, நாங்க 15 வருஷத்துக்கு விட்டோம், இவங்க 5 வருஷத்துக்கு தான் விட்டாங்க அப்படிங்கிறார். சார் நீங்களே 15 வருஷத்துக்கு விட்டுட்டீங்க சார், அதுக்கு மேல நீங்க விட்ட வெள்ளை அறிக்கைக்கு அந்த வருஷத்துக்கு திருப்பி இவங்க வெள்ளை அறிக்கை வரணும். அதனுடைய கண்டினியூவேஷன் தானே இது. அப்ப நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு 2021க்கு முன்னாடி வரைக்கும் நிதி நிலைமை என்னங்கிறத ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் கொடுத்த நிதிநிலை அறிக்கையில படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க நிதிநிலை வெள்ளை அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அடுத்தது என்னங்கிறது தானே இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி விட முடியும். அப்ப அதுலயும் அவர் சொல்றாரு, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. பல கருத்துல அவர் சொல்றதுல உடன்பாடு உண்டு, ஆனா இதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நான் 15 வருஷத்துக்கு விட்டேனேங்கிறார். இப்ப திருப்பி எப்படி அவர் போய் 15 வருஷத்துக்கு விட முடியும்? நீங்க தான் ஏற்கனவே அதுக்கு உண்டானது விட்டுட்டீங்க. நீங்க ஏற்கனவே வெள்ளை அறிக்கை விட்ட வருடங்களுக்கு திருப்பி இவங்க சார் வெள்ளை அறிக்கை திருப்பி எதுக்கு வீல ரீஇன்வென்ட் பண்ணணும்? நீங்க சொன்னது அவங்க பொய்யன்னு சொல்லலையே. அப்ப நீங்க அந்த வெள்ளை அறிக்கையில சொன்னதெல்லாம் ஏதாவது பொய்யன்னு இருந்தா அதை டிஸ்பியூட் பண்ணிருப்பாங்க. நீங்க விட்ட வெள்ளை அறிக்கையை அவங்க டிஸ்பியூட் பண்ணல. சோ அப்போ இவர் வெள்ளை அறிக்கைன்னு நீங்க சொல்ல வந்தனால அந்த நிதி மேலாண்மைங்கிறது ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன், திருப்பி நான் சொல்றேன், அவர் பினான்ஸ் மினிஸ்டர் இந்த 2 வருஷத்துல நான் பொறுப்பா வேலை பார்த்துட்டப்ப என்னைய தப்பு சொல்லிடாதீங்க அப்படிங்கிறதோட நின்று கடந்து போயிட்டாரு அவர். ஓகே. அவர் லிமிட் என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அவர் ஒரு வகையில அவர் தன்னை பாதுகாத்துக்கிறது மூலமா திமுகவையும் போட்டு கொடுத்துட்டாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். அவர் ஏற்கனவே போட்டு கொடுத்ததுனால சார் அவர் வெளியில இல்ல அவர்னால பொய்யெல்லாம் பேச முடியாது. ஓகே ஓகே ஓகே. சரி, நீங்க சில பேருக்கு நீங்க என்ன சொன்னீங்கனாலும் நமக்கு பொய் வராது, உள்ள இருக்கிறது அப்படியே வந்துரும். அந்த மாதிரி அவரு திருப்பி சொல்றது, நான் இருந்த போது நீங்க எல்லா டேட்டாவும் எடுத்து பாத்துங்க, அதையெல்லாம் அவங்க சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை நான் ஏற்புடையது இல்ல. என்னுடைய மெட்ரிக் எந்த மெட்ரிக் வேணா எடுத்து நீங்க எங்கிட்ட விவாதத்துக்கு வர சொல்லுங்க, அந்த 2 வருஷத்துல நான் எப்படி பண்ணிருக்கேன்னு நான் சொல்லிடுவேன். ஓகே. 5 வருஷத்துக்கு அவர் ஜவாப் எடுக்கல, அதுக்கு அவர் கேரண்டி கொடுக்கல. அவர் இருந்ததுக்கு மட்டும் அவர் கொடுத்துட்டு பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.